உபாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 17, 18 2 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவசரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கு தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறார். தனித்தவர்களுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நீங்க எனக்கு யாருமே இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். என் பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? என் கணவருடைய வருமானம் ஏமாற்றும், என் பிள்ளையுடைய வருமானமும் ஏமாற்றும். என்ன செய்வென்று தெரியவில்லையே, நான் என் குடும்பத்தை எப்படி தொடர்ந்து நடத்துவேன் என்று ஒருவேளை வேதனையோடு இருக்கீங்களா? என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவர்களுக்கு ஒரு நல்ல துணையை என்னால் அமைத்து கொடுக்க முடியலையே. என் பிள்ளைக்கு நன்மையை செய்வதற்கு என்னிடத்துல உண்மை இல்லையே. என் பிள்ளையுடைய படிப்பு காரியத்தை தொடருவதற்கு எந்த ஒரு வழியும் இல்லையே என்று ஒருவேளை இந்த நாளில கவலையோடு இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். அவர் ஏழைகளுக்கு பலனாயிருக்கிறார். அந்நியரை கூட அவர் அன்பு வைத்து அவர்களுக்கு அன்னவசரம் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் அவர் சிருஷ்டிப்பின் தேவனாயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். அவர் உண்டாக்கின மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் போஷிப்பதை பார்க்கிலும் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் அவர்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார். இந்த அன்பை உறுதிப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவர் சிலுவை வரைக்கும் கடந்து சென்றதை நாம் பார்க்க முடியும். ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு அநேகர் நமக்கு அறிமுகமானவர்கள் அல்லது இரத்த உறவின் முறையார் உனக்காக நான் உயிரே கொடுப்பேன் என்று சொன்னா கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உங்கள் மீது என் மீது வைத்த அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் சிலுவை வரைக்கும் கடந்து சென்றார். ஒரு சொட்டு இரத்தம் இல்லாமல் சிந்தி கொடுத்தார். அவர் நல்ல ஆண்டவர். அவர் தன்னை குறித்து இவ்விதமாய் அறிமுகப்படுத்துகிறார், நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன். திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அவரே சொல்லுகிறார், தன்னை குறித்து இந்த விதமாய் அவர் அறிமுகப்படுத்துகிறார். இப்படி ஒரு ஆண்டவர் உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் அந்த ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் கடந்து வந்து உங்கள் குறைவுகளை நிச்சயமாகவே நிறைவாக்குவார். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே ஆகார் என்ற ஒரு அடிமை பெண்ணை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஆகார் யார்? ஆபிரகாம் தான் இருந்த தேசத்திலே பஞ்சம் உண்டான போது அவன் எகிப்தை நோக்கி கடந்து போனான். அந்த பஞ்சத்திலே தானும் தன்னோடு இருக்கிறவர்களும் உயிரோடு இருக்கும்படியாக அந்த பஞ்ச காலத்திலே போஷிப்பு வேண்டும் என்று எண்ணி அவன் எகிப்துக்குள்ளே கடந்து போனான். அந்த எகிப்து தேசத்திலே அவன் இருந்த நாட்களிலே அந்த தேசத்தினுடைய அடிமை பெண் ஆகார் என்ற ஒரு ஸ்திரியை அவன் தன்னோடு கூட தன்னுடைய சேனைக்குள்ளே அவன் சேர்த்து கொண்டான். சாராள் தன் பிள்ளை இல்லாதிருப்பதை உணர்ந்து துயரம் அடைந்து ஆபிரகாமை பார்த்து,
இந்த அடிமை பெண் ஆகாரை எடுத்துக்கொண்டு எனக்கு ஒரு பிள்ளையை தாரும் என்று அவள் விசுவாசத்தில் பலவீனம் அடைந்த நாளிலே அவள் தன் குடும்பத்திலே அவள் செய்த தவறான ஒரு காரியம், அதன் மூலமாக ஆகார் ஆபிரகாமின் மனைவியாக்கப்படுகிறாள். அவள் கருவுற்றால், ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தபடியே அவர் தம்முடைய வாக்கு தத்தத்திலே அசதியாயிராத தேவன் சாராளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பவதியாகி முதிர் வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்தாள். இப்பொழுது சாராளுடைய மடியிலே தேவன் பிள்ளையை கொடுத்தது நிமித்தமாக ஆகாரையும் அவளுடைய பிள்ளை இஸ்மவேலையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பும்படிக்கு ஆபிரகாமுக்கு அவள் புத்தி சொன்னார். ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆகாரையும் அவள் பிள்ளையையும் கொஞ்சம் அப்பமும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து அவளை தன்னிடத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பொழுது இந்த ஆகார் தனிமைப்பட்டவளாக நிற்கிறார். தனிமை அவளை பாதித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை. பிள்ளையை கையில பிடித்து கொண்டு அவள் வனாந்தரமான பாதையிலே கடந்து போகிறாள். அவள் துக்கத்தோடு கூட அவள் கடந்து போயிருக்க கூடும். அவள் ஒரு நாளிலே அடிமையாயிருந்தாள். இந்த அடிமை குறித்து நீங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். முன்னாட்களிலே ஆடு மாடுகள் எப்படி சந்தையிலே விற்பனை செய்யப்படுமோ அப்படியே மனிதர்களும் சந்தையிலே விற்பனை செய்யப்படுவார்கள். அடிமைகள் என்றே ஒவ்வொரு தேசத்திலும் ஒரு கூட்டம் பேர் இருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மனிதர்கள் கையிலே விற்பனை செய்யப்படக்கூடியவர்களாயிருந்தார். இந்த அடிமையை ஒரு ஆடு மாடு விலைக்கு வாங்குவது போல வாங்கி அவர்களை தன் இஷ்டப்படி நடத்துவார்கள். ஒரு மிருகத்தை விலைக்கு வாங்கின பின்பு அது எப்படி ஒருவன் தன் விருப்பப்படி நடத்துவானோ அப்படியே இந்த அடிமைகள் நடத்தப்படுவார்கள். அடிமைகள் தன் எஜமானாலே விசாரிக்கப்படுவதே இல்லை. அவர்களுக்கு நிறைவான ஆகாரம் ஒவ்வொரு நாளும் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அவர்களுடைய தங்குமிடமும் கேள்விக்குறியானதே. அவர்கள் அவ்வளவாய் நெருக்கப்படுவார்கள். அடிமைகள் ஒரு எஜமானுக்கு கீழே இருக்கும்போது அவர்கள் பெற்றெடுக்கிற பிள்ளைகள் கூட ஒரு மிருகங்கள் பலுகி பெருகுவது போல ஒரு எஜமானுக்கு கீழே அவர்கள் பலுகி பெருகி இன்னும் அவனுடைய வேலைகளை செய்யும்படியாக நியமிக்கப்படுவதுண்டு. அந்த விதமான வழியிலே வந்தவள் ஆகார். அவள் ஆபிரகாமின் வீட்டில் இருந்த காலத்தில் அவள் உயர்வான சூழ்நிலைக்குள்ளே இருந்தாள். ஆனால் வெளியே துரத்தி விடப்பட்ட போது அவள் மறுபடியும் பழைய நிலைக்குள்ளே அவள் தள்ளப்பட்டாள். அடிமை பெண் ஆகார் கையிலே பிள்ளையை பிடித்து கொண்டு கண்ணீரோடு வனாந்தரத்திலே கடந்து போகிறாள். அவளுக்கு யாருமே கிடையாது. அவள் தன் சொந்த தேசத்தை நோக்கி போகிறாள். அவள் எகிப்திலே ஆபிரகாமால் விலைக்கு கொள்ளப்பட்டவள். ஆகவே அந்த தேசத்தை நோக்கி அவள் போகிறாள். போகும்போது வழியெல்லாம் கண்ணீர், வழியெல்லாம் மிகப்பெரிய நெருக்கம். நானே ஒரு அடிமை, எனக்கு ஏன் இப்படி ஒரு பிள்ளை, என் வயிற்றுல ஏன் இப்படி ஒரு பிள்ளையை தரணும்? அவள் மிகுந்த துக்கத்தோடு இருக்கிறாள். பிரியமானவர்களே, அவள் கருவுற்ற நாளிலே அவள் கர்ப்பிணியாய் இருந்த போது அங்கே சாராளுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் அந்த ஆபிரகாமின் கையிலிருந்து தப்பி அவள் யாருக்கும் தெரியாமல் அவள் ஓடி போக தீர்மானித்து ஓடினாள். அதை ஆதியாமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். அவள் அப்படி அநாதையாய் கருவுற்றவளாய் அவள் போகும்போது
சூருக்கு போகிற வழியிலே நீருற்றண்டையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனானவராய் வந்து அவளை சந்தித்தார். நீ எங்கே போகிற? நீ திரும்பவும் போய் உன் நாச்சியாருக்கு கீழே அடங்கி இரு. உன் சந்ததியை நான் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஏனென்றால் அவள் கர்ப்பத்தில் இருப்பது ஆபிரகாமின் வித்து. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உனக்குள் பூமியின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த ஆசீர்வாதத்தை அவள் சுமந்தார். அது நிமித்தமாக அவள் தேவ சத்தத்தை கேட்டு மறுபடியும் நாச்சியாருக்கு கீழே போயிருந்தார். இப்ப அதையெல்லாம் அவள் சிந்திக்கிறார். அவளுடைய இருதயம் முழுவதும் தேவனோடு கூட போராடுகிறது. அவள் வேதனையோடு கடந்து போகிறாள். ஆபிரகாமோடு இருந்த நாட்களிலே ஆபிரகாமின் கருவை சுமந்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தா. அதோடு கூட ஆபிரகாமின் தேவனையும் அவள் கண்டுகொண்டாள். இப்ப வனாந்தரத்தில் அவள் நடந்து போகும்போது அவள் இருதயம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறது. இவனை பார்த்துதானே நீர் சொன்னீர், கருவில இருக்கும் போது பலுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொன்னீரே. இன்னைக்கு நான் வனாந்தரத்தில் அனாதையா நான் போகிறேனே, நான் எங்கே போவேன், என்ன செய்வேன் என்று அவள் உள்ளம் போராடி கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, அவள் நடந்து 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 வனாந்தரத்தின் மையத்தில் அவள் வந்தாள். வனாந்தரம் என்பது அங்கே ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஒரு நிழல் இருக்காது, பாலைவனம், மணல் பரப்பு, தண்ணீர் கிடையாது. அவர்கள் வழியிலே போகும்போது அவர்கள் கொண்டு வந்த அப்பத்தை அவர்கள் சாப்பிட்டு அதெல்லாம் முடிந்தது. ஒரு துருத்தி தண்ணீரும் செலவழிந்தது. எல்லாம் செலவழிந்த பின்பு பிள்ளை இஸ்மவேல் தாகத்தினாலே வறண்டு அங்கே அவன் பரிதபித்தான். தாகத்தினாலே ஐயோ ஐயோ என்று சத்தமிடுகிறான். தாகத்தின் உச்ச நிலைக்கு அந்த உஷ்ணமான காலத்திலே அந்த வனாந்தரமான வழியிலே இஸ்மவேல் தளர்ந்து விழுந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த தாய் பரிதபித்தாள், வேதனைப்பட்டாள். தாகத்தினாலே வறண்டு பிள்ளை சாகும் சூழ்நிலைக்கு போன போது அவள் அம்பு பாயும் தூரத்திலே போய் நின்று பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து அவள் கதறி அழுதாள். தேவனே, பிள்ளை சாவதை பார்க்க முடியாது, பிள்ளை சாவதை என்னால பார்க்க முடியாது. அவளுக்கார்ந்து அழுது புலம்பினாள். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாள். பரத்தில் இருந்து தேவனுடைய சத்தம் வந்தது. ஆகாரே ஆகாரே, உனக்கு இங்க என்ன? பிள்ளைய கையில பிடித்து கொண்டு போ, நான் அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கும். என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஆகாரின் கண்களை தேவன் திறந்தார். அவள் அங்கே ஒரு நீரூற்றை கண்டு அந்த நீரூற்றின் தண்ணீரை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளையின் ஜீவனை அவள் காப்பாற்றினாள். இன்று வரைக்கும் ஆகாருக்காக தேவன் திறந்த நீரூற்று இன்று வரைக்கும் இருக்கிறது. அது இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலமாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. இந்த இஸ்மவேல் இஸ்லாமியரின் தகப்பனாக்கப்பட்டான். பிரியமானவர்களே, அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தாயார் 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஜெபம் பண்ணும்படிக்கு வந்தார்கள். அவர்களால் அவர்கள் வேதனையை சொல்ல முடியல. கண்ணீரோடு அழுதார்கள். அழுது கொண்டே சொல்ல ஆரம்பித்தார்கள், என்னுடைய கணவர் இரவும் பகலும் குடித்து கொண்டே இருக்கிறார். அது நிமித்தமாக அவரோடு என்னால் வாழ முடியல. நான் சம்பாதித்து பிள்ளைகளுடைய பசி ஆற்ற வேண்டும் என்று தீர்மானித்து வேலைக்கு போய் வீட்டுக்கு கொண்டு வருகிற பணத்தை எனக்கு தெரியாமல் திருடி எடுத்து குடித்து விடுகிறார். என் பிள்ளைகள் எத்தனையோ நாள் இரவு பசியோடு படுக்கைக்கு போனார்கள். நான் ஒரு வைராக்கியமாய் தீர்மானம் எடுத்தேன்,
இனி என் சொந்த ஊருக்கு நான் போய் என் பிள்ளைகளை வளர்ப்பேன் என்று கணவரை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். ஐயா, இந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் என்று எனக்கு தெரியல. என் கணவரையும் ஆண்டவர் ரட்சிக்கணும், என் பிள்ளைகளை போஷிக்கணும், எனக்கு ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னார். நான் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபித்த போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். பிள்ளைகளை கையில பிடித்து கொண்டு போ, நான் அவர்களை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தோடு அவர்கள் கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, அவ்வப்போது நெருக்கங்கள் வரும்போது ஜெப உதவிக்காக என்னை பார்க்கும்படிக்கு வருவார்கள். என்னுடைய கண்கள் காணத்தக்கதாக கர்த்தர் அவர்களை படிப்படியாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அந்த பிள்ளைகளை படிக்க வைக்க வழிகளை திறந்தார். அவர்கள் வேலைக்காக சேர்ந்த இடத்திலே அந்த குடும்பத்தார் மூலமாக அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள். அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் உயர்வான ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை உயர்த்தி வைத்ததை என்னால் பார்க்க முடிந்தது. அப்படி போலவே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேனே, இனி இழப்பதற்கு என்னிடத்தில் என்ன இருக்குது என்று வெறுங்கையோடு வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தொழில் ஸ்தலத்தை மூடிவிட்டு வந்து கண்ணீரோடு இருக்கீங்களா? அடுத்து நான் என்ன செய்யணும் வழி தெரியாம திகைத்து போய் நிற்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் உன் தகப்பன், நான் உன்னை போஷிப்பேன். ஆகார் வனாந்தரத்திலே அவள் ஐயோ என்று புலம்பவில்லை. பாடுகள் நெருக்கம் அவளை சூழ்ந்து கொண்ட போது அவள் தன்னை உண்டாக்கின தேவனை நோக்கி பார்த்தாள். அந்த தேவனை நோக்கி பார்த்தபோது உன்னதத்திலிருந்து அவளுக்கு ஒத்தாசை கடந்து வந்தது. அவள் பிள்ளையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஐயோ ஐயோ என்று புலம்புவதை நாம் விட்டு, உங்களை உண்டாக்கின ஆண்டவர், உங்களுக்காக ஜீவன் கொடுத்தவர், ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிந்தி அன்பை வெளிப்படுத்தின ஆண்டவர், அந்த ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்காக ஆண்டவர் வழியை திறக்கக்கூடியவராயிருக்க. பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்ற போது ஒரு தொழில் அதிபர் என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார். அவரோடு நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மையை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் ஒரு கிராமத்தில் பிறந்த மனிதர். பசி கொடுமை நிமித்தமாக வீட்டை விட்டு பெற்றோருக்கு தெரியாமல் ட்ரெயின்ல ஏறி பட்டணத்துக்கு வந்து விட்டார். அந்த பட்டணத்திலே அவர் ஒரு மளிகை கடையில போய் வேலைக்காக சேர்ந்தார். அந்த மளிகை கடையில ஒரு சில காலம் அவர் அங்கே இருந்தார். தன்னுடைய பெற்றோருக்கு மாதந்தோறும் சிறு பணத்தை அவர் அனுப்பினார். ஒரு வருடம் அந்த இடத்துல இருந்த போது ஒரு நாள் அந்த கடையிலே, இந்த வியாபார ஸ்தலத்திலே பணம் களவு போய்விட்டது. இவர் மீது சந்தேகப்பட்ட அவருடைய எஜமான் அவரை மிகவும் அடித்து துன்பப்படுத்தி இருக்கிறார். இவ்வளோ உண்மையா அந்த மனிதனுக்கு உழைத்தும் கூட சந்தேகத்து நிமித்தமா அந்த மனிதர் நம்ம எவ்வளவா அடித்து விட்டார் என்ற ஒரு துக்கம் அவருக்குள்ளே இருந்தது. ஒரு நாள் சாயங்கால வேளையில அந்த வியாபார ஸ்தலத்திலிருந்து அவர் அப்படியே வெளியே வந்தாராம். கால்நடையா நடந்து போன போது சாயங்காலத்திலே குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கிறது. அது ஞாயிற்றுக்கிழமை. அங்கே அந்த மீட்டிங்ல முன்னால போய் உட்கார்ந்து கொண்டார். வசனத்தை கேட்டார். இயேசுவை நோக்கி அந்த சிறு வயதுல 15 வயதுல கண்ணீரோட அழுது அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த நாளிலே அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். மீட்டிங் முடிந்த உடனே எல்லாருமே வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. இவருக்கு வீடு இருந்தால் தானே போக முடியும். இவர் அங்கேயே இருந்திருக்கிறார்.
அந்த இடத்துல பாருங்க, இந்த மேடை, மைக் செட்டு இதெல்லாம் அமைத்தவர்கள் அதையெல்லாம் எடுத்து பத்திரப்படுத்தி வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்திருக்கிறார். இவர் அங்கேயே இருந்த உடனே அவர்கள் இந்த தம்பியை பார்த்து கேட்டிருக்கிறார், என்ன நீ வீட்டுக்கு போகலையான்னு. எனக்கு வீடு இல்லை, நான் இன்னைக்கு அனாதையா நிற்கிறேன். கடைசி அவர்கள் அவனை கையில் பிடித்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே அநேக சிறுவர்களை வைத்து சுண்டல் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தாயாரிடத்துல இவரை ஒப்படைச்சிருக்கிறாங்க. இவர் பாருங்க, தினமும் 3 வேளை அந்த வீட்டில் சாப்பாடு, ஒரு சின்ன சம்பளம், வெளியில் போய் சுண்டல் எல்லாம் வித்துட்டு வரணும். இப்போ படுக்க இடம் கிடைக்குது, எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல அவர் இருந்தபோது பக்கத்து வீட்டார் மூலமாக ஒரு கிழிந்த வேதாகமம் அவர் கையில் கிடைத்தது. அந்த கிழிந்த வேதாகமத்தை வைத்து படித்து தினந்தோறும் 2 நேரம் தவறாம ஆண்டுடைய பாதத்தில் இருந்து அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறார். படிப்படியாக ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பித்தார். ஒரு நாளிலே அவர் ஒரு தொழில் ஸ்தலத்தை உருவாக்கும்படிக்கு ஆண்டவர் வழி நடத்தினார். கடைசியாக நான் அவரை சந்தித்த போது பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனியுடைய எஜமானாய் அவர் இருந்தார். அவருக்கு கீழே பல நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்யக்கூடியவர். ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்து உன்னதமான நிலையிலே உயர்த்த வைத்தார். பிரியமானவர்களே, அவர் என்னிடத்தில் இந்த சாட்சியை சொல்லும்போது கண்ணீரோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன், ஏழைகளுக்கு பலன். அவர் உங்களை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நீங்க இந்த நெருக்கத்தின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவர். உங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு மனுவுரு கொண்டு இறங்கி வந்தவர். உங்களை ஆசீர்வதிக்க, உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை கொடுக்க, உங்களுக்காக மரணம் வரைக்கும் கடந்து சென்ற ஆண்டவர். அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும் பொழுது, அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆகாரை சந்தித்த ஆண்டவர், ஆகாரின் பிள்ளையை ஆசீர்வதித்தவர், உங்களை, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து சமுதாயத்திலே, தேசத்திலே உன்னதமான நிலையில் அவர் வைக்கக்கூடியவர். நம்முடைய ஆண்டவர் தன்னை குறித்தவர் அறிமுகப்படுத்தும் போதே, நான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன், திக்கற்றவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து நிற்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் ஒரு விசை கண்ணோக்குவீராக. இழப்புகள் மத்தியில் வேதனையோடு கண்ணீரோடு என்ன செய்வதென்று தெரியாதபடி திகைத்து போய் நிற்கிற இந்த குடும்பங்களை நீர் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இவர்கள் பாவங்களை சிலுவையிலே நீர் முடிந்ததென்று முடித்தீரே, தரித்திரத்தை முடிந்ததென்று முடித்தீரே. இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீர் ஒரு விசை இறங்குவீரா. அவருடைய பாவங்களை மன்னித்தருள மாட்டோம். அவர்கள் பாவங்களை மன்னித்தவர்களுக்கு இறங்குவீரா. திக்கற்றவர்களுக்கு நான் தகப்பன் என்று சொல்லி இருக்கிறீரே. இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரன் மீது உடைய கரம் இறங்கட்டப்பா. இந்த பிள்ளைகள் ஏன் என் கற்பத்துல வரணும், இந்த பிள்ளைகளை ஏன் கொடுத்தீர் என்று புலம்புகிற அருமையான சகோதரியே, என் பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுக்க முடியலையே, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையே, எனக்கே இந்த பிள்ளையை கொடுத்தீர் என்று கண்ணீரோடு நிற்கிற சகோதரி, இயேசு உங்கள் வீட்டிற்குள்ளே இறங்கி வருகிறார். உங்களுக்காக ஒரு வழி திறக்கப்படுகிறது. அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் என்று தன்னை குறித்து அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக மனதுருகி இறங்கி வருகிறார். ஐயோ, நான் என்ன செய்வேன், இந்த பொல்லாத வியாதி என் சரீரத்தில் வந்துவிட்டது,
என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு சூன்யமா போய்விட்டது என்று படுக்கையில இருந்து கொண்டு கண்ணீரோடு கூட இருக்கிற சகோதரனே, இயேசுடைய வல்லமை உங்களை தொடுகிறது, இயேசுடைய கரம் உங்களை தொடுகிறது. நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சரீரத்தில் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். மாந்திரிகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் வல்லமை இறங்கட்டும். சரீரத்தின் உறுப்புகளில் வல்லமை இறங்குவதாக. கைகளின் பிரயாசத்தின் மீது வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.